நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. லாரியை தூக்கிய தாராபுரம் டிஎஸ்பி. 3 மணி நேரத்தில் நடந்த ட்விஸ்ட். காவல் நிலையத்தில் நடந்தது என்ன? அழுத்தம் கொடுத்த முக்கிய புள்ளிகள். திருப்பூரில் தொடரும் அவலம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் நிலங்கள், நில உச்சவரம்பு நிலங்கள், கோயில் நிலங்கள் ஆகியவற்றில் சட்டவிரோதமாக கிராவல் மண் எடுக்கப்பட்டு வருகிறது. குண்டடம், மூலனூர், சூரியநல்லூர், சோதியம்பட்டி, சங்கரண்டாம்பாளையம், பெரமியம், ருத்ராவதி, மேட்டுக்கடை உள்ளிட்ட இடங்களில் இருந்து டிப்பர் லாரிகள் மூலம் எடுக்கப்படும் கிராவல் மண் பல்லடம், சென்னிமலை, காங்கேயம், கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு டிப்பர் லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு கொள்ளை விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. எந்த அனுமதியும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் நடக்கும் இந்த மண் கடத்தல் குறித்து சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்த நிலையில் அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. நாளுக்கு நாள் இந்த விவகாரம் பெரிதாகவே இதனை கையில் எடுத்த வருவாய்த்துறையினர் தாராபுரம் காவல்துறையுடன் சேர்ந்து கிராவல் மண் வெட்டிய இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளர் பத்மநாபன் மற்றும் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் SV செந்தில்குமார் ஆகியோரது பெயரை தவறாக பயன்படுத்தி காமராஜ் என்பவர் கிராவல் மண் கடத்தி வருகிறார். 20 டிப்பர் லாரிகள், 2 ஹிட்டாச்சி இயந்திரம் மற்றும் 8 JCB இயந்திரம் மூலம் தாராபுரம், உடுமலை, மடத்துக்குளம் என பல்வேறு இடங்களில் எந்த அனுமதியும் இல்லாமல் கிராவல் மண் எடுத்து அதனை இரவு நேரங்களில் விற்பனை செய்து வருகிறார். இதனிடையே இது குறித்து தகவல் அறிந்த தாராபுரம் டிஎஸ்பி கலையரசன் அதிரடி நடவடிக்கையில் இறங்கி காமராஜர் என்பவருக்கு சொந்தமான கிராவல் மண் எடுக்கும் பெர்மிட் இல்லாத லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினர். காமராஜரின் லாரி பிடிபட்டதும் திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் டிஎஸ்பி கலையரசனுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் நீட்சியாக காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த லாரியை அடுத்த 3 மணி நேரத்தில் ஆவணங்கள் சரியாக உள்ளது என கணக்கு காண்பித்து அதனை எடுத்து சென்றுள்ளனர். இந்த விவகாரத்தில் திமுக தரப்பில் இருந்து அழுத்தம் கொடுத்ததாக காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வளவு செல்வாக்கு மிக்க கிராவல் மண்ணை கடத்திய காமராஜ் மீது ஏன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்கி வருகின்றனர் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் சேர்ந்து மணல் கடத்தல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.